உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். உண்மையாவே மனசாட்சின்னு ஒண்ணு உனக்கு இருந்துச்சுன்னா ஜெயிலுக்குள்ள இருக்க என் பொண்ண வெளியே கொண்டு வந்துரு. வெளியே கொண்டு வாடா. காது காது பாரு, என் பொண்ணு தாமினிய செய்யாத குற்றத்துக்காக அவளை அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சிருக்காங்க. அவ எந்த தப்பு பண்ணல. நான் பேசிட்டே இருக்க, அமைதியா இருக்க. ஏதாவது செஞ்சு அவளை ரிலீஸ் பண்ணு. நடந்தது எல்லாமே சரியாதான் நடந்திருக்க. நீ தப்பான வேலை செஞ்ச அதோட பலனை அனுபவிச்சுதான் ஆகணும். தாமினி ராதாவோட உயிரை பறிக்க முயற்சி பண்ணிருக்கா. இதுக்கு மேல எதுவா இருந்தாலும் அது சட்டப்படிதான் நடக்கும். ராதா, சொல்லுங்கம்மா. நீ நல்லா இருக்கல்ல? இருக்க. உன்னால இங்க 2 நிமிஷம் இருக்க முடியுமா? சரிங்கம்மா. நான் இதோ இப்ப வந்துடுறேன். தாமினி அக்கா எப்படி இவ்வளவு சுலபமா தோல்வியை ஒத்துக்கிட்டாங்க? இல்ல இது அவங்களோட புது சூழ்ச்சியா? இந்த தடவை தாமினி அவங்க அம்மாவும் சேர்ந்து என்ன திட்டம் போட்டிருக்காங்கன்னு தெரியல. தாமினி, அடுத்த உங்களுக்கு உரிமையானதை பறிக்கிற விஷயத்துல எந்த அளவுக்கு நீ இருப்பன்னு நான் எதிர்பார்க்கல. நீ மோகனை அடையறதுக்காக என்னெல்லாம் பண்ணிருக்க. எவ்வளவோ சதி திட்டம் போட்ட, நிறைய பொய் சொன்ன, அவ்வளவையும் என்ன கூட நீ மிரட்டி இருக்க. ராதாவுக்கும் மோகனுக்கும் நிச்சயமா கல்யாணம் நடக்கும். ஆனா அது என்னோட பணத்துக்கு. திரு மோகன் அவர்கள் மீது தாம் பொண்டாட்டியை எரிச்சு கொண்டாருங்கிற குற்றச்சாட்டு இருக்கு. அவருக்கு நிச்சயிக்கப்பட்ட பெண்ணும் அவரால எரிஞ்சு சாம்பலானார். இந்த முறை மோகன் ஜெயிலுக்கு போகாம தப்பிப்பாரா? உங்களோட பையன் மோகன் ஜெயிலுக்கு போக கூடாதுன்னு நீங்க நினைச்சீங்கன்னா அந்த ராதாவை இப்பவே வீட்டை விட்டு அனுப்புங்க. இன்னைக்கு எனக்கும் மோகனுக்கும் கல்யாணம் மட்டும் நடக்கலனா நிஜமா சொல்றேன், எரியிற இந்த அக்னியில குதிச்சு நான் அப்படியே செத்துருவேன். இன்னொரு பக்கம் என் புள்ள மோகன் உனக்கு அவன் கொடுத்த வாக்குறுதிக்காக ராதாவுக்கும் அவனுக்கும் நடந்த கல்யாணத்தையே ஏத்துக்காம இருந்தான். தன்னோட மனைவியா உன்னைத்தான் ஆக்கிக்கணும்னு மனசுல நினைச்சான். ஆனா உன்னோட பேராசை இருக்கே, உன்னை எங்க கொண்டு வந்து நிறுத்தி இருக்குன்னு பாரு. நீ செஞ்ச காரியத்தாலதான் நீ இங்க வந்து நின்னுட்டு இருக்க. ஒருவேளை தப்பி தவறி உன்னோட பிளான் ஒர்க் அவுட் ஆலனா அப்புறம் நம்ம 2 பேரும் இந்த ஜெயிலையே வாழ்க்கையை கழிக்க வேண்டியதுதான். தாமினி, உனக்கு நம்பிக்கை இருக்குல்ல இந்த பிளான் ஒர்க் அவுட் ஆகும்ல? கண்டிப்பா 100% வேலை செய்யும். வேடிக்கையை மட்டும் பாருங்க. இந்த தடவை நாம போட்ட பிளான்ல ஜெயிக்கதா போறோம். மோகன் அப்புறம் அந்த காது ராதாவோட பேரையே பஜனை பண்ணிக்கிட்டு அவளை இவ்வளோ ஆசையா வீட்டுக்கு கூட்டிட்டு போயிருக்காங்கல்ல, அவங்க கையாலேயே அவளை அந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்பதான் போறாங்க. நீங்க பாருங்க. அப்புறம் நேரா இங்க வருவாங்க, என்ன இங்க இருந்து வீட்டுக்கு கூட்டிட்டு போக. ஐயோ கடவுளே, உனக்கு கெஞ்சி கேட்டுக்கிற, இந்த தடவையாவது இந்த வயசானவ பிரார்த்தனைய கொஞ்சம் கேளுப்பா. ராதா சொல்லுவா, பேட் ஆளுங்களுக்கு பேட் தான் நடக்குமா. அண்ட் தாமினி இஸ் வெரி பேட். அண்ட் இப்ப அவ போயிட்டா. தாமினியோட சாப்டர் ஓவர். இனி மோகன், ராதா அண்ட் என்னோட மொத்த ஃபேமிலியும் ஒன்னா இருக்க போறோம். நோ ப்ராப்ளம் எனிமோர்.
அஜித் மாமா ஆ. அத்தையோட கையை பிடிங்க. அக்கா வாங்க, எல்லாரும் கை பிடிங்க. சித்தப்பா தாமினி அக்காவோட கதை இவ்ளோ சீக்கிரம் இவ்ளோ சுலபமா முடிஞ்சிடுச்சா? இதை என்னால சுத்தமா நம்ப முடியலையே. என்னாச்சு குஷி? ராதா, நீ ஹாஸ்பிட்டல்ல இருந்தப்போ நான் ரொம்ப பயந்து போயிட்டேன். எங்க நீயும் என்னோட அம்மா மாதிரி என்ன விட்டுட்டு போயிடுவேன்னு நினைச்சு பயந்துட்டேன். அட என்ன குஷி, அது எப்படி நான் உன்னை விட்டுட்டு போயிடுவேன்? நான் எப்பவும் உன் கூடவே தான் இருப்பேன். என் வார்த்தையை நம்பு. துளசி அக்காவுக்கு மட்டும் சக்தி இருந்திருந்தா அவங்க நிச்சயம் உன்னை விட்டு போயிருக்கவே மாட்டாங்க. உனக்கு இன்னொரு விஷயம் தெரியுமா? துளசி அக்கா இப்பவும் உன் கூட தான் இருக்காங்கன்னு எனக்கு தோணுது. தன்னோட தாய் பாசத்தை உன் மேல கொட்டிக்கிட்டே இருக்காங்க. பட் இருந்தாலும் உனக்கு ஏதாவது ஆயிருந்துச்சுன்னா அது எப்படி எனக்கு ஏதாவது ஆகும் குஷி? நான் தான் உனக்கு வாக்கு கொடுத்துருக்கேன்ல, உன்னை விட்டுட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன்னு. அப்ப நான் எங்கேயும் போக மாட்டேன். அப்புறம் உனக்கு கொடுத்த வாக்கை என்னால எப்படி மீற முடியும்? ஆமா. இத நீ ஏன் என்கிட்ட முன்னாடியே சொல்லல? இந்த வீடியோவை ஏன் என்கிட்ட முன்னாடியே காட்டல? நான் முன்னாடியே சொல்லியிருந்தா நீ நான் சொன்னதை கேட்டு நடந்திருப்பியா? மாட்டல. என்கிட்ட எந்த ஒரு ஆதாரமும் இல்ல மோகன், நான் நிரபராதின்னு உன்கிட்ட நிரூபிச்சு காட்டுறதுக்கு. அதனால்தான் இப்போ காட்டுறேன். இப்போ நீ புரிஞ்சுக்கிட்டல அந்த விஷத்தை யாரு கலந்தாங்கன்னு. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.